முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் இந்திய மாநிலங்கள் அனைத்துக்குமான உரிமையை வாங்கித்தரும் முன்னெடுப்பில் இறங்கியிருக்கிறார் திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாநில சுயாட்சியை வென்றெடுக்க சட்ட முன்னெடுப்புகளை கழகம் மேற்கொள்ளும் என்று திராவிட முன்னேற்றக் கழக பவழ விழா முப்பெரும் விழா பொதுக்கூட்டத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரக்கச் சொன்னதை முரசொலி நினைவு கூர்ந்துள்ளது. நமது எல்லா கனவுகளும் நிறைவேறிவிட்டதா என கேட்டால் இல்லை. மாநில உரிமைகளை வழங்கும் ஓர் ஒன்றிய அரசு அமையவில்லை. நிதி உரிமை உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு இன்னமும் நாம் போராட வேண்டிய நிலைதான் இருக்கிறது. பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வலியுறுத்திய மாநில சுயாட்சி கொள்கை என்பது நமது உயிர் நாடி கொள்கைகளில் ஒன்று. எல்லா அதிகாரமும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக உறுதியாக செய்யும் என்று முதலமைச்சர் சொன்னார். இப்போது அதற்கான முதல் முயற்சியாக மாநில சுயாட்சி குழுவை அமைத்துள்ளார் முதலமைச்சர். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னால் அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் ஒரு காட்சியை விவரித்தார்கள். அது சிறையிலிருந்த நாடு விடுதலை பெற்றுவிட்டது, கதவு திறந்தது, பூட்டிய இரும்பு கூட்டிலிருந்து கைதி புன்னகை மலர வெளியே வருகிறான், தந்தையை காணாமல் தவித்துக் கொண்டிருந்த தளிர் நடை செல்வம் இளங்கரம் தூக்கி தாவியோடுகிறது, அவனை தழுவிக்கொள்ள அவனும் அடக்க முடியாத மகிழ்ச்சி வெள்ளம் கரைபுரள மகளை தூக்கி முத்தமிட கரங்களை நீட்டுகிறான், கைகள் இயங்க முடியாமல் தவிக்கின்றன, சிறையிலிருந்துதான் விடுபட்டு விட்டேனே, இன்னும் என்ன தடை, என்னை யார் தடுப்பது, சுற்றுமுற்றும் பார்க்கிறான், அவன் சிறையில் இல்லை, சுதந்திர பூமியில்தான் இருக்கிறான், பிறகு யார் தன் குழந்தையை கூட தழுவிட முடியாமல் அவனை கட்டுப்படுத்துவது? யாரும் அல்ல. அவன் சிறையில் இருக்கும்போது அவன் கைகள் இரண்டையும் காலையும் சேர்த்து ஒரு விலங்கு மாட்டி இருந்தார்கள். விடுதலை அடைந்த பூரிப்பில் விலங்குகளை கழற்ற வேண்டுமென்ற நினைப்பு கூட இல்லாமல் அவன் வெளியே வந்துவிட்டான். அவன் சுதந்திர மண்ணில்தான் இருக்கிறான். கை கால் விலங்கு மட்டும் கழற்றப்படவில்லை, மனிதன் விடுதலையாகிவிட்டான். கை கால்கள் மட்டும் கட்டுண்டு கிடக்க தேவையில்லையே, இந்தியா விடுதலை பெற்றுவிட்டது. அதன் அவயவங்களை போன்ற மாநிலங்கள் மட்டும் ஒன்றிய அரசுக்கு தேவையில்லாத அதிகார குவியல்கள் என்னும் விலங்குகளால் கட்டுண்டு கிடப்பானேன் என்று கேட்டார் தலைவர் கலைஞர் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது. இதோ இன்றைய முதல்வரும் ஒரு காட்சியை விவரிக்கிறார். இந்திய திருநாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் மிக பெரும் பொறுப்பை மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளன. கல்வி, சுகாதாரம், ஊரக வளர்ச்சி, நகர்ப்புற மேம்பாடு என அனைத்தையும் மாநிலங்கள் முன்னெடுத்து செல்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் நிறைவேற்றிட தேவையான அதிகாரங்கள் மாநிலங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு ஒன்றிய அரசிடம் குவிக்கப்பட்டு வருகின்றன. பசியால் வாடி தவிக்கும் தன்னுடைய குழந்தைக்கு என்ன உணவு கொடுத்திட வேண்டும் என்பது அந்த குழந்தையின் தாய்க்கு தான் தெரியும். ஆனால் அந்த குழந்தை உண்ணும் உணவை, கற்கும் கல்வியை, கடந்து செல்லும் பாதையினை டெல்லியிலிருந்து யாரோ ஒருவர் தீர்மானித்தால் கருணையே உருவான தாய்மையும் பொங்கி எழத்தானே செய்யும் என்று உணர்ச்சியாய் கேட்ட முதலமைச்சர் அவர்கள் அதற்கான வழிமுறையையும் வகுக்க தொடங்கிவிட்டார் என்று முரசொலி தெரிவித்துள்ளது. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும், ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்சநீதிமன்ற மேனாள் நீதியரசர் குரியன் ஜோசப் தலைவராக கொண்ட குழுவை முதலமைச்சர் அமைத்துள்ளார். இதன் உறுப்பினர்களாக இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் மேலாண் துணை வேந்தரும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியுமான அசோக் வர்தன் ஷெட்டி, தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் மேனாண் துணைத் தலைவர் பேராசிரியர் மு. நாகநாதன் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இக்குழு தனது இடைக்கால அறிக்கையை ஜனவரி மாத இறுதிக்குள் இறுதி அறிக்கையை 2 ஆண்டுகளிலும் அரசுக்கு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். 1974ஆம் ஆண்டு நீதிபதி ராஜமன்னார் தலைமையில் குழு அமைத்தார் முதலமைச்சர் கலைஞர். அரசியலமைப்பு சட்டத்தின் 7வது இணைப்பில் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் என்ற தலைப்புகளில் நாடாளுமன்ற, மாநில சட்டமன்றங்கள் ஆகியவற்றின் சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் கூறப்பட்டுள்ளன. அப்பட்டியல்களில் பல்வகை திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என ராஜமன்னார் குழு கருத்துரை வழங்கியது. நாட்டின் பாதுகாப்பு, வெளிநாட்டு உறவுகள், மாநிலங்களுக்கிடையே போக்குவரத்து தொடர்புகள், நாணய செலவாணி ஆகியவை தொடர்பான அதிகாரங்களை மட்டும் கொண்டுள்ள ஒன்றிய அரசும் எஞ்சிய அதிகாரங்கள் உட்பட ஏனைய அதிகாரங்கள் அனைத்தையும்
அதிகாரத்தையும் கொண்டுள்ள மாநில அரசுகளும் உள்ள உண்மையான கூட்டாட்சியை நிறுவும் லட்சியத்துடன் தமிழ்நாடு அரசு ராஜமன்னார் குழுவின் பரிவுரைகளை ஆய்ந்த பின் ஏற்றுக்கொண்டது. அந்த வழித்தடத்தில்தான் இன்றைய முதலமைச்சர் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையிலான குழுவை அமைத்துள்ளார். இது பேரறிஞர் அண்ணாவின் இறுதி உயிலை நிறைவேற்றும் செயலாகும் என்று முரசொலி தனது தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது.